पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्म सुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघ शान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல விபூதி பாதம், 3வது பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விபூதி பாதத்துல நேற்று நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 35வது சூத்திரம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. மனனம் பண்றவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சூத்திரம் பாஷ்யம். இந்த ரெண்டுமே இந்த மந்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சூத்திரத்துல சத்வ புருஷயோர் அத்தியந்த அசங்கீரணயோகோ பிரத்யா விசேஷோ போகா பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். சத்வ புருஷ அத்தியந்த அசங்கீரணயோகோ, சத்துவம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா புத்தி. புத்தின்னு சொல்லுவாங்க, சித்தம்னு சொல்லுவாங்க. நமக்கு சாதாரணமா சொல்லணும்னா மனசுன்னு சொல்லலாம். இது எல்லாமே அந்த கரணம் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். நிறைய இடத்துல டெர்மினாலஜி இருக்கு. அப்ப சத்துவ குண காரியம், சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்துவ குணத்தோட காரியமா இருக்கிறதுனால புத்தி சத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்துவம் சொல்லுவாங்க. திருஷ்யம். இதுக்கப்புறம் புருஷன். புருஷன் யாரு? திரஷ்டா திரிஷி மாத்திரா. திரஷ்டா, அவனுக்கு பேர் புருஷன் பேரு, ஆத்மானு பேரு. அப்ப இந்த ரெண்டே தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா புருஷன் இருக்கான், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த சித்தம் சொல்லக்கூடியது இருக்கு. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா அத்தியந்த அசங்கீரண யோகோ. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லாதவை. சங்கீரணம்னா கலக்கிறது, ஒன்று கலக்காதவை. ஒன்னோட ஒன்று எந்த காலத்திலையும் கலக்கவே கலக்காது. நம்ம 13வது சாப்டர் 2வது ஸ்லோகத்துல லாஸ்ட்ல பார்த்தோம். திரஷ்டா சதா திரஷ்டாயேவ, திரஷ்டா திரஷ்டாயேவ, திருஷ்யம் திருஷ்யமேவ. திருஷ்யம் பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் திரஷ்டாவாக முடியாது, திரஷ்டா எந்த காலத்திலையும் திருஷ்யமாக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த அசங்கீரணயோகோ. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சத்துவம் சொல்லக்கூடிய திருஷ்யமும் புத்தியும் சித்தமும், திரஷ்டான்னு சொல்லக்கூடிய புருஷனும் 100% பாத்தீங்கன்னா தண்ணியும் எண்ணெயும் மாதிரி ஒண்ணு கலக்கவே முடியாது. அதே நேரத்துல ஏன் சுவாமி அப்படின்னா ஒண்ணு சைத்தன்யம், ஒண்ணு ஜடம். வேற என்னது காரணம்? ஒண்ணு சைத்தன்யம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜடம். இதுல பாத்தீங்கன்னா பிரத்யய அவிசேஷோ போகா. இப்படி இருக்கிற நிலையில இந்த ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிற அந்த ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு அறிவு யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கோம்? திரஷ்டா திருஷ்யம், இந்த ரெண்டத்தையும் என்ன பண்ணிட்டோம்? சயோகம் பண்ணிட்டோம். இதென்ன சம்சாரம். சம்சாரத்துக்கு காரணம்னு கேட்டா என்ன சொல்றோம்? திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்துஹு. இந்த சம்சாரத்துக்கு பாத்தீங்கன்னா எது காரணம்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடிய புருஷனையும் ஆத்மாவையும், திருஷ்யம்னு சொல்லக்கூடிய சத்துவம் சித்தத்தையும்
ஒன்னா ஆக்குனதுனாலதான் நமக்கு என்ன உண்டாகுதுன்னா சுக துக்க மோக அனுபவங்கள் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் போகம்னு பேர். அப்ப போகத்துக்கு எது காரணம் அப்படின்னும் போது இங்க வேற ஒரு இதுல சொல்றாரு, பிரத்யய அவிசேஷகன்னு சொல்றாரு. பிரத்யம்னா என்ன அர்த்தம்? அறிவு. அவிசேஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாமானியம். ரெண்டும் வேற வேறையா இருக்கிறது, ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்னா நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு பேரு அவிசேஷம். அவிசேஷம்னா என்ன அர்த்தம்? ஒன்றாக நினைப்பது. புருஷனும் இந்த சித்தமும் ஒண்ணு, நானும் என்னுடைய புத்தி மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஒண்ணுன்னு நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா? அந்த ஒண்ணுன்னு தான் இப்ப நம்ம அப்படித்தானே நினைச்சுட்டு இருக்கோம். அப்படித்தானே நம்ம விவகாரம் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி விவகாரம் எல்லா காலத்திலயும் நம்ம விவகாரம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? நான் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன வந்துருது? முதல்ல சித்தம் என்னோட கனெக்ட் ஆயிடுது தூக்கத்துல. அதுக்கப்புறம் காலையில வேக்கப் ஆகும்போது புத்தி மனசு இந்திரியங்கள் தேகம் இது எல்லாத்தையும் நான் 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 நினைச்சுதானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு? ரெண்டும் வேற வேறன்னு தெரியுதா இல்ல ஒன்னாவே தெரியுதா? ஒன்னாவே தெரியுது இல்ல. அப்ப ஒன்னா தெரியுதுன்றதுக்கு பேர் என்னன்னா அவிசேஷகன்னு பேரு. விசேஷம்னா என்ன அர்த்தம்? இது ஜடம் இது சேத்தனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உணர்வு பிரிச்சு அறிஞ்சா விசேஷம். இது வேற விசேஷம் அது வேற விசேஷம். பிரித்தறியாம ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு பாக்குறதுக்கு பேரு அவிசேஷம்னு பேரு. ரெண்டுத்தையும் சமமா பாக்குறது. இந்த ரெண்டுத்தையும் சமமா பாக்குறது தான் பாத்தீங்கன்னா போகம் அப்படின்னு பேரு. இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு நடக்கிற மாதிரியே பாக்குறது அதான் போகம். இந்த மனசுக்கு எது நடந்தாலும் எனக்கு நடக்கிற மாதிரி பாக்குறது. இந்திரியங்களுக்கு எது நடந்தாலும் எனக்கு நடக்கிற மாதிரி பாக்குறது. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம திருஷ்யத்துல நடக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எனக்கு நடக்கிறதா நான் நினைச்சு பாத்தீங்கன்னா சுக துக்க போகத்தை மோகத்தை அடைகின்றேன். இதான் போகம்னு பேர். எப்ப நீங்க இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்றீங்களோ, நான் வேற இந்த சித்தாதிகள் வேற அப்படின்னு செப்பரேட் பண்றீங்களோ, அப்ப போகம் சம்பவிக்குமா? போகம் சம்பவிக்காது. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் பரார்த்தத்துவாத். ஏன் சாமி ஏன் இந்த சித்தத்தோட ஒண்ணு சேர்ந்தா ஏன் போகம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் பாத்தீங்கன்னா தனக்காக எந்த ஒன்றையும் செய்து கொள்வதில்லை. சித்தம் எப்படிப்பட்டது? அம்மா மாதிரி. அம்மா எப்படி குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்காக பாத்தீங்கன்னா சமைக்கிறாங்களோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சித்தமும் கூட பாத்தீங்கன்னா சுவார்த்தம் இல்லை. அது தனக்குன்னு எதையும் பண்ணிக்கிறது இல்லை. அது என்ன பண்ணுது? இந்த ஜீவர்களுக்காக போகத்துக்காக என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பண்ணுது, இந்த கிரியேஷன் எல்லாத்தையும். அப்போ இந்த சித்தத்துல என்ன இருக்குன்னா பரார்த்தத்துவாத்து, பரார்த்த தன்மை இருக்கின்ற காரணத்தால் அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா குக் பண்றது எல்லாத்தையும் இந்த ஆத்மாக்கு என்ன பண்ணுது? சமைச்சு கொடுக்கறது எல்லாத்தையும் போகம் பண்றதுக்கு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால இந்த பிரகிருதி பண்ற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரகிருதி அனுபவிக்கிறது இல்லை. இந்த புருஷனுக்கு பாத்தீங்கன்னா அந்த போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப யாருக்காவது பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு இந்த சம்சாரம் வேணாம், சுகதுக்க போகம் மோகங்கள் வேணாம், நான் பிறந்து இறக்க வேணாம்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்ப என்ன பண்ணணும்? டைவர்ஸ் பண்ணணும். வேற எதுவுமே வேணாம். 100% பாத்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை பாத்தீங்கன்னா அஜ்ஞானம்ன்ற ஒய்ஃபை என்ன பண்ணணும்? பிரகிருதி சித்தம். அந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போகம் பாத்தீங்கன்னா சம்பவிக்காது, கைவல்யமானது சம்பவிக்கும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா சுவார்த்த சம்யமா. சுவார்த்த அப்படின்னா தன்னுடைய மோட்சத்துக்காக என்ன பண்ணணும்? தன்னையே, சுவார்த்தம் அப்படின்னா தன்னையே சம்யமம் பண்றதுனால அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரண மாத்திரமா இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஸ்புரணமா இருக்கிற என்னிடத்திலேயே தாரண தியான சமாதி நம்ம பண்றோம் அப்படின்னா நான் அப்படின்றது ஞானமானது, புருஷ ஞானம் ஆத்ம ஞானமானது ஒருத்தருக்கு உண்டாகும் அப்படின்னு சூத்திரம் சொல்லி முடிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்ம தியானம் தான் பண்ணணும். இதுக்கு பேர் ஆத்ம தியானம், தாரண தியான சமாதி. இதுதான் பண்ணணும். பாஷ்யத்துக்கு வந்திருக்க பாஷ்யம் ரொம்ப முக்கியமா சொல்ல ஆரம்பிக்குது. ஒவ்வொன்னா சின்ன சின்னதா துண்டு துண்டா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு கேட்டா புத்தி சத்துவம். ஒவ்வொரு சப்தத்துக்கா மீனிங் வந்துகிட்டே வருவோம். புத்தி சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி சத்துவம் அப்படின்னா சத்துவகுணத்தோட காரியமா இருக்கிறதுனால அதுக்கு பேர் புத்தி சத்துவம்னு எங்கேயாவது இருக்கும். வேதாந்தம் படிக்கிற இடத்துல எல்லாம்
இது வரும். என்னது புத்தி சத்துவம் சத்துவம் அப்படி? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல என்ன இருக்கும், அந்தக்கரண சுத்திக்கு பதிலாவே வேதாந்தத்துல நிறைய இடத்துல சத்துவ சுத்தின்னு போட்டிருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். அப்ப சத்துவ சுத்தின்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்னா அந்தக்கரண சுத்தின்னு எடுக்கணும். ஏன் சாமி டைரக்டா அந்தக்கரண சுத்தின்னு போட வேண்டியது, எதுக்காக சத்துவ சுத்தின்னு போட்டிருக்கு அப்படின்னா சத்துவ குணத்தோட காரியம் அந்தக்கரணம். புரியுதா உங்களுக்கு? அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தோட காரியமா இருக்கிறதுனால புத்தி சத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. சூத்திரத்துல என்ன இருக்கு, சத்துவன் இருக்கு. சத்துவனா என்ன எடுக்கணும், புத்தி. சரி, அந்த புத்தி சத்துவமானது என்ன தன்மை உடையது அப்படின்னா பிரக்யாசீலம். எப்பவுமே சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணம் ஞானம், தமோ குணம். நம்ம ஏற்கனவே திருஷ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனிங் பண்ணியிருக்கவா, என்ன மீனிங் பண்ணியிருக்கோம், திருஷ்யம் பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் இருக்கா. அந்த பிரகாஷன்றதுக்கு இன்னொரு சப்தம் தான் பிரக்யாசீலம்னு பேர். பிரக்யா அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன கியாப்பனம், நல்லா பிரகாசிக்கிறது, ஒன்ன உணர்த்துறது, ஒன்ன அறியப்படுத்துறதுக்கு பேரு பிரக்யான்னு பேர், அறிவு. அப்ப சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா அறிவை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுபாவமா உடையது, பிரக்யாசீலம். அப்படிப்பட்ட அந்த சத்துவ குணம் என்ன பண்ணுது, புத்தினா என்ன பண்ணுது, புத்தினா நல்லா யோசிச்சு பாத்துங்க, புத்தினா ஒன்னு அறியறது தான் புத்தி. புத்தேர் ஞானம், புத்தினா என்ன அர்த்தம், ஞானம். அததான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரக்யாசீலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அது பிரக்யாசீலம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், வெறும் சத்துவ குணம் எங்கேயாவது இருக்குமா? ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன், எப்பவுமே இந்த 3 குணங்களும் சேர்ந்து தான் இருக்கும். வெறும் சத்துவ குணமோ வெறும் ரஜோகுணமோ 100% தமோ குணமோ அப்படிலாம் இருக்காது எதுவுமே. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றும் ஒன்றிணைந்த திரிகுணாத்மிகான்னு பேரை வச்சிருக்கோம். அப்ப திரிகுணாத்மிகான்னு ஏன் பேர் வச்சிருக்கோம்னா ஒன்னா ஒண்ணு விட்டு போகாது. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது அத்தியந்த விரோத தர்மம். ஆனாலும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. எப்படி அப்படின்னா பிரதீபவத்து அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சாங்கியத்துல பார்த்துருக்கோம். சாங்கிய காரிக்கால் தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜலம், அந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஜல தத்துவமா இருக்கு. திரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல போட்டிருக்க திரி பிருத்திவி தத்துவம், மேல இருக்கிறது அக்னி தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு பிரகாசத்தை கொடுக்குது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அக்னியில வந்து மண்ணை தூக்கி போடுங்க, அணைஞ்சு போயிடும். அக்னியில வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை ஊத்துங்க, அணைஞ்சு போயிடும். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஒண்ணு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிரகாசத்தை கொடுக்கறதா தீபத்துல நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விரோதமானது. ஆனா வந்து ஒண்ணு சேர்ந்துதான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. இந்த குரங்கு தான், குரங்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒண்ணுக்கு ஒண்ணு பேன் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி பார்ப்பேன், ஒண்ணுக்கு ஒண்ணு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் 2 பழத்தை கொண்டுட்டு போறேன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், 2 பேரும் ஆப்போசிட் ஆயிடுவாங்க. 2 குரங்கு ஆப்போசிட். இப்ப இவ்வளவு நேரம் 2 பேரும் க்ளோஸா இருந்தீங்களேப்பா அப்படின்னா அதெல்லாம் வேற சமயம். பழம்னு வந்துடுச்சு அப்படின்னா வாழைப்பழத்தை பார்த்த உடனேயே அவ்வளவுதான், விரோதம். அதே மாதிரி இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா 100% விரோதம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்து ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ற மாதிரி. அப்ப புரிஞ்சுக்கணும். அப்போ புத்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணமா இருக்கிறது, ஞானத்தோடு கூடியது. அது என்ன பண்ணுது, சமான சத்துவ உபனிபந்தனி, சமான சத்துவ. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமானமான அந்த புத்தி சத்துவமானது அது வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கக்கூடிய என்னது உபனிபந்தனே ரஜஸ்தமசி வசீகரித்திய, தன்னோடு சமமா கட்டப்பட்டதாக இருக்கின்ற இந்த சத்துவகுணத்தோடு சமமா ஈக்குவலா யார் கட்டப்பட்டிருக்கா, ரஜோகுணம் தமோகுணம் சேர்ந்து பவுண்டா இருக்கிறது. அப்படிப்பட்டதா கட்டப்பட்டதா இருக்கிறதுல வசீகிருத்திய இந்த ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வசப்படுத்திக்கிட்டு சத்துவ புருஷ அந்நியதா பிரத்யேன பரிணதம், மெதுவா என்ன பண்றோம், 50% நம்ம சத்துவ குணம் 50 தான், அதோட கம்மியா தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சத்துவகுணம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா ஜென்யூனா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்துவகுணம் 50 சத்துவகுணம் இருந்தாவே பெரிய விஷயம் நமக்கு.
இந்த சத்துவ குணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா மெதுவா ரஜஸ் தமோ குணத்தை மெதுவா வசப்படுத்த ஆரம்பிக்குது அபியாசத்தினால. அபியாசம் பண்ண 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 வைராக்கியம், விவேகம், அபியாசம் இதெல்லாம் வர 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 இந்த மீட்டர் வந்து சத்துவ குணத்தோட மீட்டர் என்ன பண்ணுது, 50, 51, 52, 53, 55, 60, 61, 65, 67, 68, 69ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மெதுவா சத்துவ குணம். அந்த சத்துவ குணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 சத்துவ குணம் அதிகமாகும் போது தமோ குணம் ரஜோகுணம் என்ன ஆயிடும், மீட்டர் கீழே இறங்கிட்டே போகும். மீட்டர் கீழே இறங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணமும் தமோ குணமும் இந்த சத்துவ குணத்துக்கு வசமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்ப வசமாக வசமாக ஒரு மெதுவா மெதுவா சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா, அப்புறம் 98% போகும்போது சத்துவ குணம் வரும்போது பரம் பிரசங்கியானம். அப்ப என்ன ஆகுது, அந்த பரம் பிரசங்கியானத்துல 98% சத்துவ குணம் வந்தோன ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், தமோ குணமும் ரஜோ குணமும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல இருக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சத்துவ குணத்துக்கு வசமா ரஜோ குணமும் தமோ குணமும் ஆயிடுச்சு. அப்படி ஆன மாத்திரத்துல என்ன கிடைக்குது, அந்த இடத்துல என்ன கிடைக்கும், அந்நியதா சத்துவ புருஷ அந்நியதா பிரத்யயேன. பிரத்யயம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்க அறிவுன்னு பேரு. பிரத்யயம், பிரத்யயம்னா அறிவு. என்ன அறிவு உண்டாகுது அந்த பரம்பிரசங்கியானத்துல அப்படின்னா, நான் வேற இந்த சித்தம் வேற அப்படின்ற அறிவானது வந்து பாத்தீங்கன்னா பரிணதம், பரிணமிக்கின்றது. நம்ம பரிணாமி எல்லாம் வந்து அனித்தியம்னு பார்த்திருக்கோமா, எதெல்லாம் பரிணமிக்குதோ அதெல்லாம் யாரோட காரியம், இது மாயாவோட காரியம், அவித்யாவோட காரியம். அப்ப நீங்க அந்நியதாக்கியாத்தி பண்றது கூட எங்க நடக்குது, உங்க புத்தியில தான் நடக்குது. நான் வேற இது வேற அப்படின்னு அறியக்கூடிய அந்த அறிவும் கூட அந்நியதாக்கியாத்தி இருக்கிறதுல இந்த உலகத்துல பெஸ்ட் அறிவு எது அப்படின்னா, அந்த உலகத்துல பெரிய அறிவுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த பெரிய அறிவு எது, நான் லாஸ்ட் அறிவு எது அப்படின்னா, நான் வேற இது வேற. இந்த புத்தியை பார்க்கக்கூடிய அந்த அறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது லாஸ்ட் அறிவு, பெரிய அறிவு. அதுவும் கூட எங்க நடக்குது, புத்தியில தான் நடக்குது. அப்ப புத்தியில நடக்கிறதுனால அதுவும் அது வந்து உண்மையா இருக்குமா, பரிணாமி. அதனாலதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சத்துவ புருஷ அந்நியதா பிரத்யேன பரிணதம். இந்த புத்திய இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா பரிணமிச்சுது. இந்த 98% சத்துவ குணம் வரும்போது சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தியா பரிணமிக்குது. ₹1 திருடினாலும் திருடன் தான், கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். அது வந்து பாத்தீங்கன்னா எந்தவித பரிணாமம் நடந்தாலும் பரிணாமம் பரிணாமம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்குது பரிணாமங்கள் எல்லாம், சித்தத்துல தான் பரிணாமங்கள் நடக்குது. அப்ப அந்நியதாக்கியாத்தி தான் கடைசி பரிணாமம் ஆயிடுச்சா. அந்த இடத்துல தஸ்மாச்ச சத்துவாத், தஸ்மாச்ச சத்துவாத் அப்படின்னா அந்த சத்துவத்தில இருந்து, அந்த சித்தம் இருக்குல்ல அந்த மாதிரி பரிணமிச்ச அந்த சத்துவத்தில இருந்து பரிணாமினோ, யாரு பரிணாமியா இருக்கக்கூடிய அந்த சித்தத்தில இருந்து அத்தியந்த விதர்மா 100% இதுக்கு வேறானது. மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன், நீங்க என்ன நான் கேட்கறத வச்சு புரிஞ்சு எழுதிங்க. தஸ்மாத்து சத்துவாத்து பரிணாமினோ மூணுமே ஒரே விபக்தி. அந்த சத்துவத்தில பரிணாமியா இருக்கக்கூடிய சத்துவத்திலிருந்து அத்தியந்த விதர்மா, அந்த சத்துவத்திலிருந்து, சத்துவம் என்ன இருக்கணும், சித்தம் புத்தி, அதுக்கு 100% விதர்மான்றதுக்கு அர்த்தம் விரோத தர்மா, விகத தர்மா, விலக்ஷண தர்மா, விரோதமான தர்மம். ஏன் அப்படின்னா இது திருஷ்யம், ஆத்மா எப்படிப்பட்டது, திரஷ்டா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம், பூரண உணர்வு, அறிவு. இந்த திருஷ்யம் சொல்லக்கூடிய புத்தி வந்து பாத்தீங்கன்னா பூரணமான ஜடம். அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கலக்கவே முடியாதது, விரோத தர்மத்தை உடையது. அந்த விரோத தர்மத்தை உடைய விதர்மா அது என்ன பண்ணுதுன்னா சுத்தோ அந்யஹா. இதுக்கு அந்த சித்தத்துக்கு அந்நியமா இருக்கிறது யாரு, சுத்தமானது, எந்த ஒரு மலங்களும் இல்லாதது. ரஜோதம மலங்கள், சத்துவ குணங்கள்ன்ற 3 குணங்களோட மலம் இல்லாதது, சுத்தமானது. அந்யக சிதிமாத்திர ரூபக, இன்னொன்னு இருக்குல்ல யாரு, ஆத்மா.
இந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது? சித்தி மாத்திர ரூபம். சித்தி மாத்திரம் அர்த்தம் திரஷ்டா திருஷி மாத்திர. திரஷ்டா திருஷி மாத்திரக. திருஷி மாத்திரக்கு அர்த்தம் சொல்லியிருக்கோம் சைத்தன்ய மாத்திரம். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா சுத்தமானவன், அந்த சித்தத்துக்கு அந்நியமானவன். வெறும் இவனுக்கு என்ன ரூபம்? சைத்தன்யம் தான் இவனுக்கு ரூபம். சைத்தன்யத்துக்கு அனிமா இவனுக்கு நாம ரூப குணங்கள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ரூபத்தை உடையவன் புருஷா, ஆத்மா அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 100% ஆத்மா வேற, இந்த சித்தம் வேற. இந்த நிலையில தயோர் அத்தியந்த அசங்கீரணயோகோ, இந்த விதமா இது யாரு? இந்த திருஷ்யம் சொல்லக்கூடியது அசுத்தம். ஏன் இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய அவித்யா அசுத்தம்? ஏன்னா திரிகுணாத்மகம். திரிகுணாத்மகமா இருக்கக்கூடியது, ஜடமா இருக்கக்கூடியது, அதனால சம்சாரத்துக்கு காரணமா இருக்கு. அதே புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நித்திய முக்தனா இருக்கான், சைத்தன்ய மாத்திரமா இருக்கான். இவனுக்கு பாத்தீங்கன்னா சுகஸ்வரூபம், துக்கம் இவன்கிட்ட இல்லவே இல்லை. 3 குணங்கள் இல்லாதவன், அதனால இவன் சுத்தம். அப்ப ரெண்டுமே வேற வேற. 100% தயோர்னா இந்த ரெண்டுத்துக்கும் அத்தியந்த அசங்கீரணயோகோ தயோகோ, 100% வேற வேறையா இருக்கிற இந்த ரெண்டும், வேறு வேறு தர்மங்களை உடைய இந்த ரெண்டும் பிரத்யய அபிஷேஷோ போகா, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கூட்டி கட்டி வச்சிருக்கோம். ஆச்சாரியார் பிரம்மசூத்திரத்துல சங்கர பாஷ்யம் ஆரம்பிக்கும் போது அத்தியாச பாஷ்யத்துல சொல்றார், சத்யான்றதே மிதினி கிருத்திய அயம் லோக விவகாரா, கோல்டன் வேர்டு சொல்ற. இந்த உலக விவகாரங்கள் எப்படி சுவாமி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கு தெரியுங்களா? சத்தியம் அன்றுத்தம். சத்தியம்னா சத்தியம், அன்றுத்தம்னா பொய். சத்தியத்தையும் பொய்யையும் என்ன பண்ணிருக்கோம்? கலந்து கட்டி ஒன்னாக்கி வச்சிருக்கோம். நான் ஒரு டைம்ல என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா? நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடில இருந்து ரொம்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். இந்த முன்னாடி காலத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஃபர்ஸ்ட் கோர்ஸ் எடுக்கும்போது கூட நிறைய விவகாரம் இருந்துச்சு. இல்லைன்னா அந்த நம்ம விவகாரத்துக்காக நிறைய பொய் சொல்லுவோம் தெரியுங்களா? யாராவது வராங்க, சாப்பிட்டீங்களா ஜி அப்படின்னா, சாப்பிட்டேன் ஜீவம். ஆக்சுவலா நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துக்கு அது பாத்தீங்கன்னா இதா இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டேன் ஜி. ஜி வலிக்குதா அப்படின்னா, இல்ல ஜி வலிக்கல ஜி, பரவாயில்ல ஜி. தலை வலிக்குதா உங்களுக்கு? இல்ல ஜி பரவாயில்ல. இல்ல வலிக்கல ஜி. வலிக்கும், தலை வலிக்கும் உள்ளுக்குள்ளார. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், வலிக்கலன்னு. இது மாதிரி காஃபி சாப்பிட்டீங்களா? இப்பதான் ஜி சாப்பிட்டு வந்தேன் காஃபி. நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் தெரியுங்களா, இப்பதான் காஃபி சாப்பிட்டு வந்தேன், 5 நிமிஷம் தான் ஆகுது, காஃபி வேணாம் ஜி அப்படின்னு. அப்ப இந்த விவகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரீஸ் மாதிரி விவகாரத்தை சவுண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு, கிரிச்சுன்னு சவுண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ஃபார்மாலிட்டிஸா நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பொய் சொல்லாம உங்க அப்பா அம்மா உறவு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு, வெளியில இருக்க விவகாரங்கள் எதுவுமே சிந்திக்காது சார். நீங்க பொய் சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சைக்கிள்ல கிரீஸ் போடாத சைக்கிள்ல கிரீச்சுன்னு சத்தம் வர மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த பொய்ய கூட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இயல்பா என்னெல்லாம் இருக்கும் நான் எல்லாத்துக்கும் இப்ப சொல்றேன். அவசியமானதுக்கு போய் பேசுங்க, அவசியம் இல்லாததுக்கு எதுக்கு போய் பேசணும்? எதுக்கு போய் பேசுறீங்க? வலிக்குதாம வலிக்குது, பொறுத்துக்கிறஞ்சி, வலிக்குது ஆனா பொறுத்துக்கிறஞ்சி அப்படி சொல்லுங்க. காஃபி பாத்தீங்கன்னா குடிக்கலஞ்சி, ஆனா இப்ப காஃபி வேணாம். காஃபி நான் குடிக்கல, ஆனா பாத்தீங்கன்னா இப்ப காஃபி வேணாம். நம்ம ஏன் போய் சொல்லணும்? காஃபி 5 இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு போய் சொல்லணும். அப்ப மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் போய் சொல்லக்கூடாது. ஆனா சங்கரர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அத்தியாச பாஷை பிரம்மசூத்திரத்தை சொல்றாரு, இந்த உலக விவகாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சத்யான்றதே மித்தினி கிருத்திய, மித்தினி அப்படின்னா மைத்துனம் பண்ணி ஒன்னு சேர்த்து வச்சு, அயம் லோக விவகாரா, இந்த உலக விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம மோட்சத்துக்கு போறோம்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்? அந்த சத்தியத்தையும் பொய்யையும் பிரிக்கணும். சத்தியம் எது? ஆத்மா சத்தியம். பொய்யது அப்படின்னா இந்த சித்தம்ன்ற இந்த அவித்யா பொய். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா 100% வேற வேற. அப்படி இருக்கிறத பிரத்யய அபிஷேஷக, பிரத்யம்னு அர்த்தம் அறிவு.
எப்படிப்பட்ட அறிவுனா அவிசேஷ பிரத்யய, அவிசேஷ பிரத்யன்னு மாத்தி போட்டுக்கணும். ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கக்கூடிய, ரெண்டுத்தையும் சமமா நினைக்கக்கூடிய, ரெண்டுத்தையும் சமம்னு நினைக்கிறோம். இந்த தேகத்தையும் நானையும் என்ன பண்றேன், சமம்னு நினைக்கிறேன். இந்த தேகாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தம் முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன், ஒண்ணுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, ஒண்ணுன்னு நினைச்சோன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, பிரம்மசூத்திரத்துல எல்லா இடத்தையும் சொல்லுவோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தர்மி அத்தியாசம். அதுக்கு பேர் என்னது, முதல்ல தர்மி அத்தியாசம் நடக்கும். நான் சித்தம், நான் மனசு, நான் புத்தி, நான் தேகம் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்மி அத்தியாசம். சரி, இந்த ரெண்டாவது என்ன நடக்கும், தர்மி அத்தியாசம் எங்கெங்கெல்லாம் பண்றீங்களோ, நான் தேகம், நான் மனசு, நான் புத்தின்னு பண்ணும்போது இந்த தேகத்தோட தர்மம் எல்லாம் எனக்கு வந்த மாதிரி பாக்குறேன். எனக்கு டேட், உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த், எனக்கு டேட் ஆஃப் பர்த் நம்ம சொல்றோம். எனக்கு பிறந்த நாள், உனக்கு பிறந்த நாளா, உனக்கு பிறந்த நாள் இல்லையா, தேகத்துக்கு பிறந்த நாள். அந்த தேகத்துக்கு பிறந்த நாளை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு அப்படின்னு பாக்குறோம்ல, எனக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறோம்ல. அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தர்ம அத்தியாசம். தேகம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். இப்பதான் தெரிஞ்சு ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஆனந்தம், கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம தேகத்தை வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவுலாம் துக்கம் வந்திருக்கு. நான் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம், நான் கொஞ்சம் ஹைட்டா இருந்திருக்கலாம், கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும், என் கல்லன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தேகத்தை வச்சு நம்ம அபிமானிக்கிறோம். பாத்தீங்களா, இதெல்லாம் தர்ம அத்தியாசம். என் மனசு ரொம்ப கெட்டு போச்சு, என் மனசு ரொம்ப நல்லா இருக்கு, தர்ம அத்தியாசம். என்னோட இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா இருக்கு, என் கண்ணு நல்லா தெரியுது, என் கண்ணு நல்லா தெரியல, தர்ம அத்தியாசம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வயிற்றுக்கு பசிக்குதுன்னு சொல்லாம எனக்கு பசிக்குதுன்னு சொல்றோம்ல, எனக்கு தாகமா இருக்குன்றோம். உங்களுக்கு தாகம் இருக்கா, உங்களுக்கு பசி இருக்கா, பசியும் தாகமும் பிராணனோட காரியம். ஆனா நம்ம வயிற்றுக்கு காரியம், வயிற்று பசிக்குதுன்னு சொல்லணும், நாக்கு தாகம் எடுக்குதுன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் ஏத்தி வச்சதுனால இதோட தர்மத்தை எல்லாம் நான் மேல பாக்கிறோம். இதுக்கு பேரு தர்ம அத்தியாசம். அப்ப முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன்னோட ஒண்ணு சிங்கானோன்னு தர்மி அத்தியாசம், தர்மி அத்தியாசத்தை தொடர்ந்து தர்ம அத்தியாசம் நடந்தது. இந்த தர்ம அத்தியாசம் நடக்கும் போது என்ன நடக்குது சுவாமி அப்படின்னா, இந்த தேகத்துக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நடக்கிறதா நினைக்கும் போது சுகர் வந்துருச்சு, ஐயோ சுகர் வந்து போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், கண்ணு போயிடும், கால் வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம்லாம் பாதிக்கும், நியூரோபதி கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நியூரோ சர்ஜன்லாம் கொஞ்சம் பழக்கம் பிடிச்சி வச்சுக்கணும். எங்கேயாவது காலுக்கு ஏதாவது நரம்பெல்லாம் போயிடுச்சுன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா, ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு துக்கம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்ம அத்தியாசத்தை தொடர்ந்து நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, தலைவலிய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு வருது அப்படின்னா தலைய ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன், அப்புறம் தலைக்கு வலிக்கிற வேதனையை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேதனையா இருக்குன்னு நான் நினைச்சேன். அப்ப என்ன ஆகுதுன்னா போகமானது சம்பவிக்குது. அது சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும், இது எல்லாம் எனக்கு சம்பவிக்குதுன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சேன். இதுதான் போகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மி அத்தியாசம், தர்ம அத்தியாசம் இதுக்கு பேர் தான் பிரத்யய அவிசேஷன். பிரத்யய அவிசேஷனா ரெண்டுத்தையும் ஒன்று என்று நினைக்கின்ற அறிவு. சொல்லுங்கம்மா. ஆமா, தூக்கத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீங்க தூக்கத்துல எங்க போனீங்க, எங்க போச்சு, மனசுதான் சுக துக்க போக சாதனம். அந்த சாதனம் எங்க போச்சு, எங்க லயமாச்சு, தூக்கத்துல எங்க, பிராணன்ல லயமாயி இருந்தாதான் அதுக்கு பேர் தூக்கம்னு பேர். அங்க பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு. அப்ப கோமா ஸ்டேஜும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோமா ஸ்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா மூர்ச்சை அவஸ்தா, கோமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே அவஸ்தை தான், தூக்க மாதிரி தான். அங்க எதுவுமே இருக்காது, அங்க எந்த சுகதுக்க அனுபவமும் இருக்காது. ஏன்னா டிஃபரன்ஷியேட் கிரியேட் பண்றதே வந்து இந்த மனசு தானே. மனசு இல்லாததுனால அங்க வந்து சுகதுக்க அனுபவமும் இருக்காது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இந்த மனசு அந்த காரணமா இருக்கிற அந்த பிராணன்ல போய் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து காரணத்துல போய் லயமா இருக்கும். அதனால ஒண்ணும் தெரியாது.
எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து நம்ம தூக்கத்துல எப்படி ஒரு 3 மணி நேரம் தூங்கும் போது எந்த இது இருக்காதோ அதே மாதிரி தான் கோமால இருக்கிறவங்க. எதுவுமே இருக்காது, சுகமும் அனுபவமும் இருக்காது, துக்க அனுபவமும் கோமால இருக்காது. சமாதியில் அதே மாதிரி இருக்காது, சமாதியிலும் சுக துக்க அனுபவம் இருக்காது. மூர்ச்ச அவஸ்தன் மயக்கமா இருக்கும்ல, மயக்கமா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆயிடுறோம், அப்பவும் தெரியாது. இதாக வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப போகம் இல்ல நான் என்ன சொல்றேன், தூக்கத்துல என்ன ஆச்சு அப்படியே கம்பேர் பண்ணீங்க, வேற எதுவுமே இல்லை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேத்து நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி என்ன நினைவு இருந்துச்சோ தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு அதுதானே நினைவுக்கு இருக்கு. தூக்கத்துல என்ன அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டா ஒன்னும் தெரியலன்னு சொல்லுவீங்க. இதேதான் கோமால இருந்து எந்திரிச்சவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஒன்னும் தெரியல, இவ்வளவுதான். ஆமா, என்ன என்ன இருந்துச்சோ இல்ல அது இருக்காதே. தூக்கத்துல அந்த வாசனை ஓடிக்கிட்டே இருக்கு. நேற்று நைட்டு போனது வந்து தூக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பிராணன்ல லயமானதுக்கு பிறகு அங்க மனசும் இல்லை, சிந்திக்கிறா எதுவுமே இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தானே உங்களுக்கு சிந்தனை நடக்கும். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காரணத்தோட காரியம் எல்லாம் லயமாயிருக்கு, பீஜ ரூபத்துல இருக்கிறது. அந்த இடத்துல எந்த சிந்தனையும் இல்லை. அது தனித்தன்மையை வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் தனித்தன்மை அடையுது. புத்தி வேற மனசு வேற, அது ஒரு காரியத்தை பண்ணுது. அப்ப எதுவுமே அங்க இருக்காது. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், அந்த இடத்துல பிரசுப்த வாசனையோட சித்தம் இருக்கும். வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் அது வெளிப்படும். இல்லைன்னா பிரசுப்த வாசனையோட சஞ்சித வாசனைகளோட அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். இப்போ ஏதோ ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், ஜெயம் ரவியோட ஒரு ஃபிலிம், ஏதோ ஒன்று ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்துச்சுன்னு பேரு. அவன் நிறைய நாள் கோமால இருந்துட்டு வெளியில வருவான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாதிரி. அப்போ எத்தனை வருஷங்கள் நீங்க கோமால இருந்தாலும் வந்து என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த நடுவுல இருந்தது எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும், பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். அதுக்காக அதுவும் அங்கேயும் என்ன கர்மா வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் கோமால இருப்பாங்க அப்படின்னா, நான் அதுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். 3 விதமான கர்மாக்கள் சொல்லியிருக்கேன்ல, 4 விதம் சொல்லியிருக்கேன். ஒன்று புண்ணியம், ஒன்று பாப்பம், அப்புறம் மிஸ்ரிதம், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன், ரிக்த கர்மான்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ரிக்த கர்மான்னு எந்த கர்மமும் பண்ணாம அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறது, அது மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா, புண்ணியத்தோட பலன் சுகம், பாப்பத்தோட பலன் துக்கம், மிஸ்ரித்த கர்மத்தோட பலன் புண்ணிய சுக துக்கம். இப்ப நம்மளாம் சுக துக்கம் மாத்தி மாத்தி அனுபவிக்கிறோம். இந்த ரிக்த கர்மத்தோட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக்த கர்மத்தோட பலன் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, அவ்வளவுதான். புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை, புருஷார்த்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. கோமால வந்து மாட்டிப்பீங்க, இல்லைன்னா பைத்தியமா ஆயிடுவீங்க. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கர்மத்தை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். புண்ணியமோ இல்லை பாப்பமோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். இதான் அவங்க அடுத்த கர்மா எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் அந்த கோமால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அடுத்த கர்மா ஸ்டார்ட் ஆகும்போது அது நார்மலுக்கு வந்துருவாங்க. எந்திரிக்கும் போது அந்த தாட்டு தான். சமாதியில இருந்து எந்திரிச்சாலும் தூக்கத்துல எந்திரிச்சாலும் எது வந்து பிரதான கர்மாவா இருக்கும். ஆமா, கோமாவும் அதே தான். கோமா, தூக்கம், சமாதி, இந்த 3த்தையும் ஒன்னாவே வச்சுங்க. உங்களுக்கு தூக்கத்துல எப்படி நீங்க எந்திரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து கோமால இருந்து எந்திரிப்பாங்க. எந்த நாலேஜோட நீங்க முடிஞ்சீங்களோ 10 வருஷம் கழிச்சு கோமால இருந்து எந்திரிக்கும் போது பழைய நாலேஜோட தான் இருக்கும். ஒரு மொழின்னு ஒரு படம் வந்துச்சு இங்க, நான் பழைய படம் பார்த்தேன் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து வேற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கோமால இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும், இந்த ஸ்ரீகாந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது பையன்ப்பா, அசாருதீன் புது பையன்ப்பா, நல்லா வந்திருக்கான்ப்பா, நல்லா வருவான் ஃபியூச்சர்ல. 1984 வந்து கோமால போயிருப்பாரு. 1984 தான் அசாருதீன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறான் கிரிக்கெட்டுக்கு. இவனுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இவன் கேப்டனா கூட வருவான் பின்னாடி. இவன் பாரு, நான் சொல்றேன் பாரு, ஆயிடுச்சு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவன் அந்த 84லயே அவனோட சித்தம் வந்து அங்கேயே நின்று போச்சு. எங்க விட்டீங்களோ அங்கதான் அதோட மெமரிஸ். நடுவுல இருக்கிற எந்த மெமரிஸும் வந்து உங்களுக்குள்ளார உங்களை சுத்தி யாரு வந்தாலும் போனாலும் ஒன்னும் தெரியாது. உங்களுக்கு பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும்.
நம்ம ஆமா, அடுத்த கர்மா என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேக்கப் ஆகுறது. ஒருத்தர் சில பேர் கோமாலேயே போயிடுவாங்க உண்டு, சில பேருக்கு கோமால இருந்து வெளியில வர்றதும் உண்டு. அடுத்த கர்மாவை பொறுத்து தான், அடுத்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யதா கர்மம் யதா சுத்தம். என்ன கர்மம் பண்ணியிருக்கோமோ, என்ன உபாசனை பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த சரீரம் இருக்கும். நடுவில் நிறைய பேர் கோமால, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார், நடுவில் கோமா வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு பிறகு பேக்கப் ஆகிட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த லைஃபோட சேர்ந்து எதுவும் ட்ராவல் பண்ணவே முடியல அவரால். வயசானவர் கொஞ்சம், அதனால ட்ராவல் பண்ணவே முடியாமல் போச்சு. அவர் வயசானவனால அவங்க பசங்களாம் பார்த்துக்கிட்டாங்க, ஒன்றும் தெரியல. ஆனால் எங்களோட எல்லாத்தோட இணைஞ்சு அவரால் இருக்க முடியல அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பெரிய கேப் வந்து, பெரிய கேப் வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டே ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. இந்த லோக்கத்தை ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த லோக்கம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, தான் ஒரு வேற மாதிரி இருப்போம். பழைய பதிவுகளை வந்து நம்மளால என்ன பண்ண முடியலன்னா மாற்றி இமீடியட்டாக எது சேஞ்ச் பண்ண முடியும். பசங்கள்லாம் பெரிய பசங்களா இருக்காங்க. இவர் சமாதிக்கு, இவர் கோமாக்கு போகும்போது பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த பசங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆகி பேர குழந்தைங்களாம் வந்தாச்சு. இவருக்கு வந்து பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்களாவே தான் ஞாபகத்தில் இருக்கு. எப்படி கன்வெர்ட் பண்றது? இந்த சித்தத்தை எப்படி மாற்றுவீங்க நீங்க? சுத்தி இருக்க ஊரெல்லாம் அது வந்து மெமரி லாஸ். அந்த ஆளும் அதே மாதிரி. அதுல செலக்டிவா தானே, செலக்டிவ் அம்னீஷியா தானே. சில பார்ட் வந்து மெமரியில இருந்து போயிடும், சில பார்ட் மெமரியில இருந்து போயிடுது, மெமரி லாஸ் ஆகுது. ஆனா கோமா மாதிரி இல்லை. கோமால வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100% எங்க ஸ்டாப் ஆகுறீங்களோ 10 வருஷத்துக்கு எதுவுமே இல்லாம போகும், 1 வருஷத்துக்கு எதுவும் இல்லாம போகும், 2 வருஷம் எவ்வளவு நாள் இருக்கீங்களோ அதோட மெமரிஸ் எதுவுமே இருக்காது. செலக்டிவ் அம்னீஷியா வேற, கோமா வேற, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இப்போ இதோட நிப்பாட்டுங்க. ஆமா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கோமாவையோ சமாதியையோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க தூக்க மாதிரி ஏன்னு எடுத்துங்க. நீங்க உங்க தூக்கத்தை ரிசர்ச் பண்ணுங்க. நைட் தூங்கும் போது என்ன போறீங்க, ஏதாவது புதுசா நாலேஜ் வந்திருக்கா தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோன்னு? ஏதாவது சேஞ்ச் ஆச்சா உங்க புத்தியில, மனசுல? எப்படி போனீங்களோ டெய்லி தூங்குறதுக்கு எப்படி போறீங்களோ, வேக்கப் ஆகும்போது அதே மாதிரி தான் எந்திரிக்கிறேன். அதே மாதிரி எங்க விட்டீங்களோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஒரு கோமான வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனவன் திரும்ப அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். விட்ட இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். வந்துருங்க, இங்க வந்துருங்க. அப்ப போகம்ன்றதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, போகம் சம்பவிக்கணும்னா முதல்ல தர்மி அத்தியாசம். நான் இது அப்படின்னு திருஷ்யமா இருக்கிற எல்லாத்தையும் நான் திரஷ்டாவோட ஒன்னாக்குனேன் அப்படின்னா அதுக்கு பேரு தர்மி அத்தியாசம். அப்ப அந்த திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா குணதோஷங்களையும் எனக்கு சம்பவிக்கிறதா நினைக்கிறதுக்கு பேர் தான் போகம். ஆயிடுச்சா? இந்த போகம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு நடக்குது? புருஷஸ்ய போகா, புருஷனுக்கு போகமா சம்பவிக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தரிசித விஷயத்துவா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயா என்ன பண்ணுது அப்படின்னா, அவித்யா என்ன பண்ணுது, இந்த புருஷனுக்கு வந்து தரிசித்த விஷயமா இருக்கு. இந்த சுகத்தையும் துக்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மோகத்தையும் சமைச்சு இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஹஸ்பண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்றது சித்தம் என்பது என்னவா இருக்கு, தரிசித்த விஷயமா ஆப்ஜெக்டா இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றாங்க, ஒன்னோட ஒண்ணு இணைச்சு இதுல இருக்கிறது எல்லாத்தையும் தனக்கு நடக்கிறதா நினைக்கிறேன். இதே வந்து பாத்தீங்கன்னா சபோக பிரத்யயா சத்துவசிய, சபோக பிரத்யயா. அந்த போக பிரத்தியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் போக பிரத்தியம் சொல்லக்கூடிய போக அறிவு. நான் ரொம்ப சுகமா இருக்கேன்ஜி, நான் ரொம்ப துக்கமா இருக்கேன்ஜி, ரொம்ப நான் டிஸ்டர்பா இருக்கேன்ஜி, நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அந்த நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியில நடக்கக்கூடிய போகம், போக அறிவு. அதான் புருஷன் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பரார்த்தத்வாத் திருஷ்யா. இது வந்து வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் வாஸ்தவத்துல திருஷ்யம். இது என் புத்தி பார்க்கப்படுது, என் மனசு பார்க்கப்படுது. அப்ப புத்தியில நடக்கிற எல்லாம், தேகம் பார்க்கப்படுது, இந்திரியம் பார்க்கப்படுது, இதெல்லாம் திருஷ்யம் தானே. அப்ப என்ன பண்ணணும், இது எல்லாம் திருஷ்யம். ஏன் அப்படின்னா பரார்த்தத்வாது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் அனுபவிக்கல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து இதை கண்டிப்பா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பரார்த்தம் தான் இது. இது திரஷ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை போகத்தை கொடுக்கறதாகவே இந்த திருஷ்யமானது இருக்கிறது. நம்ம திருஷ்யத்துக்கு லட்சணம் என்ன பார்த்திருக்கோம்,
பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத இந்திரிய ஆத்மகம், அதுக்கப்புறம் போக அபவர்கார்த்தம். அப்ப திருஷ்யத்தோட பர்பஸே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகத்தை வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு கொடுக்கறது தான் இந்த திருஷ்யத்தோட வேலை. அப்ப திருஷ்யம் என்னது? பரார்த்தத்துவாத், சங்காத பரார்த்தத்துவாத்னு ஒரு சாங்கியத்துல வந்து 17வது ஸ்லோகம், சாங்கிய காரிக்கால 17வது ஸ்லோகம், சங்காத பரார்த்தத்துவாத். சங்காத்தம் என்னது? அசம்பிள். இந்த தேகத்துல இருக்கிற 24 தத்துவங்களும் என்ன பண்ணுது? அசம்பிள் பண்ணப்பட்டு இதெல்லாம் திருஷ்யம். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? புத்தியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு அறிவா உண்டாகுது. என்ன அறிவு உண்டாகுது? எனக்கு சுகமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்கு அப்படின்னு அறிவு உண்டாகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் பார்க்கிறேன் அப்படின்னு எடுக்காம இந்த புத்தி சொல்றது எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒன்னோட ஒண்ணு இணைச்சு வச்சு நமக்கு சம்பவிக்கிறதா நம்ம பார்க்கணும். இதுதான் போகம். இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு, யகாத்து, எவனோ ஒருத்தன் என்ன பண்றான்? கஷ்டித் தீரஹா, யாரோ ஒரு தீர புருஷன் இருக்கான். 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொன்னார்ல, விவேகி வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவன்? துர்லபமானவன். யாரோ ஒருத்தன் விவேகி. அந்த விவேகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, யஸ்து தஸ்மாத் விசிஷ்ட சிதிமாத்திர ரூபோ அந்யக பௌருஷேய. என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. சித்தத்துக்கு அந்நியமா எது இருக்கு? அப்ப நான் தஸ்மாது விசிஷ்ட, அதை காட்டிலும் ரொம்ப சிறப்பானது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிதிமாத்திர ரூபோ அந்நியா, வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறது. இந்த சித்தத்துக்கு அந்நியமா வெறும் சைத்தன்யம், வெறும் அறிவு, வெறும் பிரகாசமா இருக்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்னது? பௌருஷேயா பிரத்யா. பௌருஷேய பிரத்யம்னா புருஷ பிரத்யம். புருஷ அறிவு. புருஷ அறிவு எப்படி சுவாமி இருக்கும்? ஆத்ம அறிவுன்றது எப்படி? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். வெறும் ஸ்புரண மாத்திரம் நான் சொல்லிட்டே இருக்கேன். வெறும் உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், வெறும் உணர்வு. அதுக்கு பேர் பௌருஷேய பிரத்யகான்னு பேர். நான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த நான் சொல்றது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அது தாட் இல்லை. நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு, வெறும் பேசிக்கா இருக்கிற உணர்வு. அதுக்கு பேரு பௌருஷேய பிரத்யகான்னு பேர். தத்திர சம்யமா, அந்த ஸ்புரணம்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ்ல, வெறும் உணர்வுல, வெறும் அறிவுல வந்து பாத்தீங்கன்னா தத்திர சம்யமா, அதுலயே சம்யமம் பண்றோம். அப்படின்னா அந்த சம்யமம் பண்றதுனால விஷயா பிரஜா ஜாயதா, புருஷ விஷயா பிரஜா ஜாயதே. புருஷ விஷயம்னா ஆத்மாவை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தியானம் எங்க, ஆத்ம தியானம் எங்க நடக்குது அப்படின்னா தான்ற ஸ்புரணத்துல மட்டும் தியானம் பண்றதுக்கு பேரு தான் சம்யமம்னு பேரு. அந்த தான்லயே ஸ்மரணம் நம்ம சம்யமம் பண்ணோம் அப்படின்னா புருஷ ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு, நச்ச புருஷ பிரத்யேன புத்தி சத்வாத்மனா புருஷோ திருஷ்யதே. இப்ப நம்ம கேள்வி ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்றவங்களுக்கு வச்சுங்க. இந்த 98% சத்துவ குணத்துல என்ன வச்சிருக்கோம்? அந்நியதாக்கியத்தில் நான் அடிக்கடி உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சொரூப பிரதிஷ்டம். சொரூப பிரதிஷ்டம்னா தான்ல நின்றுட்டு தனக்கு அந்நியமா இந்த சித்தத்தை வந்து பாக்குறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியா. அப்ப 98%லயே உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியில இருக்கும் போதே, சித்தத்துல இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தான் தனியாயி தனக்கு அந்நியமா சித்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எங்க இருந்துகிட்டு பாக்குறீங்க? சித்தத்துல இருந்துட்டு, அதே சித்தத்துல இருந்துகிட்டு. ஏன்னா இன்னும் 98% தான் இருக்கீங்க. சித்தத்திலே தான் இருந்துகிட்டு, தான் இருந்துகிட்டு, சித்தத்திலேயே தான் இருந்துகிட்டு சித்தத்துக்கு அந்நியமா என்ன பண்ணுவான்? இது நான் வேற, இது வேற அப்படின்னு பார்ப்பான். அப்ப 98% சத்துவ குணம் இருக்கிறதும் கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலை, அதாவது நான் ஆரம்பத்துல வரும்போதே ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டேன், அந்த அந்நியதாக்கியாத்தி நடக்கிறதும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா சத்துவ புருஷ அந்நியதா பிரத்யேன பரிணதம். 98% ஒரு பரிணாமம் தான் ஒழிய இன்னும் நீங்க பரிணாமத்தை தாண்டி போகல. 98% சத்துவ குணத்துல தான் இருக்கீங்க, சித்தத்துல தான் இருக்கீங்க.
அதனால யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாமி நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூரண ஞானம் இல்லை. மனசுல இப்பயே எடுத்துங்க. அதனால தான் நான் பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன். நான் பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட ஒரு இப்போ 26 நான் 12ல் போயிருக்கேன். 2012 போனப்போ நான் ஒரு 4 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தேன். பாரதி தீர்த்த சுவாமிகிட்ட போய் கேட்டேன் நான், சாமி இப்ப பரோட்சம் அபரோக்ஷம்னு 2 ஞானம் சொல்லப்படுது, புத்தியில புரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு கேள்வி. உங்க குருநாதர் உங்களுக்கு அபினவ வித்யா தீர்த்த சுவாமி என்ன சொன்னார்? சந்திரசேகர பாரதி சுவாமி அபினவ வித்யா தீர்த்தருக்கு என்ன சொன்னார்? பரம்பரா என்ன பரம்பரா அப்படின்னு கேட்டோன்னே ஒரே வார்த்தை, ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா பாரதி தீர்த்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில சொன்னார், எதெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் பரோக்ஷம். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. புத்திகதம் ஞானம் பரோக்ஷம், இவ்வளவுதான், ஒரே ஒரு. அபரோக்ஷம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சுவானுபவம் ஏவ அபரோக்ஷம். சுவானுபவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அபரோக்ஷம் அப்படின்னு பேர் ஒழிய, புத்தியில நீங்க எதையெல்லாம் புத்தியில புரிஞ்சுக்கிட்டாலும் புத்தி விருத்தியா இருந்துச்சு அப்படின்னா, புத்தியில புரியப்பட்டதா இருக்கு அப்படின்னா அதுல கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு வந்து சத்துவ குணத்துல இருந்து மெதுவா மெதுவா கிளாரிட்டி அதிகமாயிட்டே போகும். 70% இருந்து கிளாரிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு புத்திக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு புரிதல் உண்டாகும். இப்ப யாராவது, நான் வந்து சின்ன வயசுல எனக்கு இங்கிலீஷே தெரியாது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் இங்கிலீஷ் படத்துக்கு போவோம். சின்ன பசங்களாம் சேர்ந்து 6th 7th படிக்க. நாங்க இருக்கலாம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா யாரு, நம்ம ஜாக்கி சானு, ப்ரூஸ்லி, இது மாதிரிலாம் ஃபிலிம் எல்லாம், அர்னால்டு, இது மாதிரிலாம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்காகவே சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் தியேட்டர்ல அவங்க படம் தான் போடுவோம். பசங்களை ஃபுல்லா ஸ்கூல் பசங்க தான் இருக்கும். டயலாக் தெரியுமா சுவாமி அப்படின்னா ஒரு டயலாக்கும் தெரியாது. யாருக்கு எங்க தெரியும் டயலாக் எல்லாம்? ஹாலிவுட் படத்துல இருக்க டைலக்ட் அவன் பேசுற இங்கிலீஷ் எப்படி புரியும்? நமக்கு சாதாரணமா நிறுத்தி நிறுத்தி பேசினாவே புரியாது. அவன் இங்கிலீஷ் பேசுறானா வேற என்ன பேசுறான்னு தெரியாது. ஆனா படம் புரியுமா? படம் சூப்பரா புரியும். என்ன கான்செப்ட்ன்றதெல்லாம் தெரியும். வில்ல வந்தா இந்த வில்ல வந்து ஒரு ட்ரக்கை வந்து கடத்துறான், அது ஹீரோ போய் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாரு, ஒரு ஹீரோயின் வந்தாங்க போனாங்க. கதையை வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கதையெல்லாம் பரிமாறிப்போம். ஆனா டயலாக் தெரியுமா? டயலாக் தான் தெரியாது. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி புத்தி. இப்ப வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் நல்லா தெரியும், எனக்கு பகவத்கீதை கிளாஸ் எடுக்கும் போது நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து நியூ கமர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒரு பரவசமா கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு புரியாதா அப்படின்னா புரியும். யார் புரியாதுன்னு சொன்னா, அவருக்கு எவ்வளவு புரியுமோ, அவரோட புத்தி சக்தி எவ்வளவோ அவ்வளவு புரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தி சக்தி அதிகமாக 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 புரிதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு வந்து சத்துவகுணம் தான் இந்த புத்தியோட சாமர்த்தியம் புரியும். ஆனா நீங்க என்னதான் இந்த புத்தியில புரிஞ்சுக்கிட்டாலும் 98% சத்துவகுணம் வந்து பரம்பிரசங்கியானத்துல இருக்கிற கடைசி அறிவு, நான் வேற இந்த சித்தம் புத்தி வேறன்னு ஒரு அறிவு உண்டானாலும் கூட அந்த அறிவும் கூட என்னது? பரோக்ஷம். புத்திகதம், புத்தியில இருந்து உண்டாகிறது. அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா சொரூப ஞானம் இல்லை. அதுதான் இங்க ஆச்சாரியார் இங்க முக்கியமா சொல்றாரு. நச்ச விட்டுருங்க. புருஷ பிரத்யேன புத்தி சத்வாத்மனா புருஷோ நச்ச திருஷ்யத்தை. இந்த புருஷ ஞானத்தோட ரிஃப்ளெக்ஷன் எங்க உண்டாகும்? நான்ற கான்சியஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புத்தி சத்துவம்னு சொல்லக்கூடிய புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு அந்த புத்தியில இருக்கிற அகங்காரம் என்ன பண்ணும் தெரியுங்களா? எனக்கு ஆத்மா தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? வேதாந்தத்துல 2 ஞானம் சொல்லுவோம். புருஷ தந்திரம், வஸ்து தந்திரம் அப்படின்னு 2. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பல வியாப்தி, விருத்தி வியாப்தி அப்படின்னு 2 சொல்றோம். எந்த ஒரு அறிவு ஒண்ணு ஒரு புத்தியில உண்டானாலும், எந்த அறிவு உண்டானாலும் சரி, உலகத்துல இருக்கிற எந்த அறிவு உண்டானாலும் அந்த புத்தியில அறிவு உண்டாகும். புத்தேர் ஞானம். அந்த புத்தியில எது இருக்கு? அகங்காரம் இருக்காங்க. எந்த அறிவு உண்டானாலும் இது எனக்கு தெரியும், எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், எனக்கு யோகம் தெரியும், எனக்கு பிரம்மசூத்திரம் தெரியும், எனக்கு வேதாந்தம் தெரியும், எனக்கு பிரெஞ்சு தெரியும், இது தெரியும், அது தெரியும் அப்படின்னு இந்த புத்தியில எது தெரிஞ்சாலும் அந்த புத்தியிலேயே கூடையே இருக்கிற அகங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியும் அப்படின்னு அதுல அபிமானம் வைக்கும். அந்த அபிமானம் வைக்கிறது யாரு?
அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ஒரிஜினல் இல்லை, ரிஃப்ளெக்ஷன். அப்போ புருஷ பிரத்யேன, புருஷனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, வெறும் அறிவு சொரூபம் அவன். அவனோட புத்தி சத்வாத்மனா புருஷோ, அந்த அவனோட ரிஃப்ளெக்ஷன் அந்த புத்தி சத்துவத்துல பட்டும் போது நான்கு அறிவு உண்டாகுமா? எனக்கு தெரியும் ஆத்மாவை பத்தி, எனக்கு தெரியும். இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும் ஆத்மாவை பத்தி தெரியும். ஆமா தெரியும், எனக்கு ஆத்மாவை பத்தி நல்லா தெரியும். ஆத்மாவை பத்தி தெரியும் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ஆத்மாவை பத்தி எனக்கு தெரியும், ஆத்மா தெரியும்னு நீங்க சொன்னீங்கன்னாவே அங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க பல வியாப்தின்னு பேர். ஒருத்தன் அங்க பலனை எடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் எடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு கிரெடிட் எடுக்கிறவன் ஒருத்தன், அபிமானி, அகங்காரம் அங்க இருக்கு. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பல வியாப்தி அப்படின்னு பேர். விருத்தி வியாப்தியில பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ இந்த புத்தி ஒரிஜினல் சோர்ஸ் நோக்கிய, விற்த்திகள் எல்லாம் ஒரிஜினலை நோக்கிய புருஷனை நோக்கி போச்சு அப்படின்னா, அது மயமா ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க பலன் எடுக்கக்கூடிய ஒரு அகங்காரம் அந்த இடத்துல இல்லாமல் போய்விடும். எனக்கு ஆத்மா தெரியும்னு சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? நான் ஆத்மாவா இருக்கேன்னு சொல்லுவான். நான் ஆத்மாவா இருக்கேன்னு சொல்றதுக்கும் எனக்கு ஆத்மா தெரியும்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமா. இந்த புத்தி விற்த்தியா ஒரு ஆத்ம ஞானம் உண்டாச்சு அப்படின்னா, புத்தியில இருக்கக்கூடிய விற்த்தியா ஒரு ஆத்மா உண்டாச்சுன்னா, அது பாத்தீங்கன்னா எனக்கு ஆத்மா தெரியும், அது ஆத்மா இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்நியதா கியாதி பண்ற நிலையில கூட பாத்தீங்கன்னா எனக்கு நான் வேறன்னு தெரியும், இந்த புத்தி வேறன்னு தெரியும். வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கும் யோகத்துல போறவங்களுக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த புத்தியை அமனிபாவத்துல இருந்து பார்ப்பாங்க. நான் வேற, இந்த புத்தி வேற அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவும் ஒரு அறிவு. அந்த அறிவுல கூட பாத்தீங்க அப்படின்னா, புத்தி சத்வாத்மனா புருஷோ நகி நச்சதிருஷ்யதே. இந்த புத்தியில இருந்து உண்டாகக்கூடிய அந்த அறிவுனால பாத்தீங்கன்னா புருஷன் பாத்தீங்கன்னா ஆத்மா அறியப்பட முடியாது. ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னா, புருஷயேவ பிரத்யம் ஸ்வாத்ம அவலம்பனம் பஷ்யதி. புருஷயேவ பிரத்யம், புருஷன்தான் ஞானம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. புருஷனோட சொரூப்பமே ஞானம், அறிவு. அவன் பாத்தீங்கன்னா வேற ஒன்றால் தழுவ முடியாதவன். புத்தி அகோச்சரம். இது புத்திக்கு பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை. புத்தியினால பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அவலம்பனம் பண்ணவே முடியாது. அதான் இங்க தெளிவா சொல்றாரு, புருஷயேவ பிரத்யம், புருஷன்தான் ஞானம், ஞான சொரூபம். அவனுக்கு அங்க அறியறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. ராத்திரி தூக்கத்துல, ராத்திரி இன்னைக்கு நைட்டு தூங்குனீங்கல்ல, நீங்க இருந்தீங்களா நைட்டு? என்னவா இருந்தீங்க நீங்க? எப்படி இருந்தீங்க தூக்கத்துல? எப்படி இருந்தீங்க? வேற உங்களை பத்தி சொல்லுங்கன்னா ஆப்போசிட்டை பத்தி சொல்றீங்க. ஆனந்தமா இருக்கணும்னா இருக்கணும்ல, ஆனந்தமா இருந்தா தானே ஆனந்தம் தெரியும் உங்களுக்கு. இப்ப ரீகால் பண்றீங்கல்ல, நேத்து நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன்னு நான் சொல்றேன். நேத்து கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் நான். அப்ப கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன். நேத்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணர் கோயிலுக்கு போனேன். நல்லா பாத்தீங்கன்னா மத்தியாஷ்டமி, நல்லா வெண்ணெய் போட்டு சாமியை பாத்தீங்கன்னா வெண்ணெயிலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் நேத்து பார்க்காம இன்னைக்கு ரீகால் பண்ண முடியுமா? நான் நேத்து கோயிலுக்கு போயிருக்கணும்ல, கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டு இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா? அப்ப தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு நான் சுகமா தூங்குனேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். அப்ப பாஸ்ட்ல சொல்றீங்க, ரீகால் பண்றீங்க அப்படின்னா அப்ப பிரசன்ட்ல நீங்க அங்க இருந்திருக்கணும்ல. அப்ப இருந்திருக்கணும். அங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. எப்படி இருந்தீங்க? சுகமா இருந்தேன். அப்ப சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சா? அங்க தேகம் இருந்துச்சா? மனசு இருந்துச்சா? புத்தி இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆனா நீங்க சுகமா இருந்தீங்கன்றீங்க. சரி, அதை அறியறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க எதுவுமே இல்லையே, விஷயமும் இல்லை, ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம். அப்ப விஷயம் ஆப்ஜெக்ட் இல்லை, சப்ஜெக்டா சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான அங்க பாத்தீங்கன்னா அறியறதுக்கு அங்க இன்ஸ்ட்ருமெண்டே இல்லை. அப்ப அங்க தூக்கத்துல இருந்த நான் எப்படிப்பட்டது தெரியுங்களா? எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், சத்தியம். அது எப்படிப்பட்டது? எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம தன்னை அறியக்கூடியது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம அங்க மனசு இல்ல, இந்திரியங்கள்ல, புத்தி இல்ல, அறியறதுக்கு தானே நம்ம கிட்ட இருக்கு.
இந்த மூணும் தூக்கத்துல இல்ல. ஆனா எப்படி நீங்க அறிஞ்சீங்க நான் சுகமா தூங்குனேன் துக்கமா தூங்குனன்றதுக்கும் ஒரு அறிவு வேணும்ல. அப்ப எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம அறிகிற அறிவு வந்து பாத்தீங்கன்னா இந்த நானுக்கு இருக்கு. செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஆனந்தம், சொரூபம் தான் ஆனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப டெய்லி நம்ம தூக்கத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமா தான் இருக்கும். அப்ப நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானை அறியறதுக்கு வேற ஒன்னும் தேவையில்லை. கைவலி நவநீதத்துல ஒரு பாட்டு இருக்கு. நான் என்னையே நான் பார்த்தேன்னா விருத்தி வியாப்தி. புத்தியில இருந்து வேற எதையாவது பார்த்து அறிஞ்சேன் அப்படின்னா அது பல வியாப்தி. எந்த ஒரு புத்தியில ஒரு ஞானம் உண்டானாலும் அது அங்க கிரெடிட் எடுக்கிற ஒரு அகங்காரம் அங்க இருக்கும். ஆனா அது சொரூபத்தை நோக்கி திரும்பும் போது சொரூபத்தோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா அகங்காரம் அங்க இருக்காது. சொரூபத்தோட இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகிற வெளிச்சத்தை திரும்ப சூரியனை நோக்கியே காட்டுங்க. ஒரிஜினலும் பிரதிபிம்பமும் என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிடும். இதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொருள் தான் இருக்கும். லோகத்தை பாக்குறதுக்கு லோகத்தை அறியறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். ஆத்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எப்படி பாக்குது? கண்ணு மூலமா பாக்குது, காது மூலமா கேக்குது, எல்லாத்து மூலம் வெளி விஷயங்கள் அறியுது. ஆனா தன்னை அறியறதுக்கு அதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. தன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டால அறியவே முடியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டால தன்னை அறியவே முடியாது. சின்ன கண்ணாடியை வச்சுக்கிட்டு சூரியனுக்கு அது அறிய முடியாது. ஏன்னா இந்த கண்ணாடி பிரகாசிக்கிறதே அந்த சூரியனோட பிரகாசத்துல இருந்தா. அப்ப இந்த சின்ன கண்ணாடியை வச்சுக்கிட்டு நான் சூரியனை பிரகாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முட்டாள்தனம் எப்படியோ அதே மாதிரி இந்த புத்தியினால தன்னை ஒருத்தன் அறியணும்னு முயற்சி பண்ணான் அப்படின்னா அது நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த புத்தியையும் நேர்த்தி பண்ணினா மட்டும்தான் அங்க அறிபவன் வந்து பாத்தீங்கன்னா தானா இருப்பானுடைய அங்க அறிபவன் அறியப்படும் வஸ்துன்னு உங்க வேதம் இருக்க. அப்ப பிரம்மத்தை அறிய முடியுமான்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை அறிய முடியாது. பிரம்மமா இருக்க முடியும். தானா இருக்க முடியுமுடைய சுஸ்வரூப பிரதிஷ்டா. தான்லயே நிக்க முடியுமுடைய தான் தன்னை அறிய முடியாது. இதனால்தான் இங்க சொல்றாரு புருஷேவ பிரத்யம். புருஷந்தாங்க ஞானம், ஞான சுரூபம். ஸ்வாத்ம அவலம்பனம் பஷ்யதி. அவன் தன்னையே தான் பார்க்கின்றான். ஸ்வாத்ம அவலம்பனம் அர்த்தம் இந்த விருத்தி வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னையே தான் தழுவி கொண்டது. அங்க விருத்தி இல்ல, அகங்காரம் எதுவுமே இல்லாம போச்சு. தன்னையே தான் பார்த்தல், தன்னையே தான் அறிதல் அப்படின்றதுலதான் வந்து பாத்தீங்கன்னா முடிய புத்தி விருத்தியினால வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா அதையே என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ததா ஹி உக்தம். அது போலவே உபனிஷதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் சொல்றாரு. விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத். ரொம்ப முக்கியமான மந்திரம். விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத் அப்படின்னு கார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். கார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்ய மகரிஷி சொல்றார். யத்ரஹி துவைத்தம் இவ பவதி. எங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாதிரி இருக்குமோ, நான் ஃபுல் மந்திரம் படிக்கிறேன். எங்க ரெண்டு மாதிரி இருக்குமோ, ஸ்பஷ்டமா ஜாகிரத அவஸ்தையில கிளியரா தெரியுதா? ஸ்பஷ்டமா தெரியுதா? ஜாகிரதத்துல நீங்க வேற நான் வேற, இதெல்லாம் வேற வேற. இங்க ரெண்டு மாதிரி தெரியுதா இல்ல ரெண்டா தெரியுதா? ரெண்டு தான் தெரியுது. ரெண்டு மாதிரிலாம் இல்ல, ரெண்டா தான் தெரியுது. சொப்பனத்துல போனா சொப்பனத்திலேயே எல்லாமே ரெண்டு ரெண்டா தான் தெரியுது. எல்லாம் வேற வேறையா தான் தெரியுது. ரெண்டு மாதிரிலாம் தெரியல, ரெண்டா தான் தெரியுது. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நானும் எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு மாதிரி ஏதோ வேற ஒன்றும் இருக்கு தூக்கத்துல தான். அப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அந்நியமா ஏதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஆச்சரியம் சொல்றாரு. தது இதரம் ஜிஹ்ரதி. எனக்கு அந்நியமா ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அந்த இடத்துல நான் வேறா இருந்துகிட்டு எனக்கு வேறான ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா ஜிஹ்ரதி அப்படின்னா ஸ்மெல் பண்றேன். தது இதரம் பஷ்யதி. நான் அந்நியமா இருந்துட்டு எனக்கு அந்நியமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். தது இதரம் ஸ்ருணோதி. நான் அந்நியமா இருந்துகிட்டு எனக்கு அந்நியமானதை கேட்கின்றேன் காதால.
தது இதர இதரம் அபிவதத்தி, நான் வேறா இருந்துகிட்டு வேற ஒன்னோட நான் பேசுகின்றேன். தது இதர இதரம் மனுதே, எனக்கு வேறா நான் வேறையா இருந்துகிட்டு இந்த மனசால வேற ஒன்ன சிந்தனைக்கிறேன், மனசினால சிந்திக்கிறேன், ஆலோசனை பண்றேன். தது இதர இதரம் விஜானாதி, நான் அறிபவனா இருந்துகிட்டு எனக்கு அந்நியமான ஒன்றை அறிகின்றேன். எங்கேயாவது டுவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அறிபவன் நான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வஸ்துவை அறிகின்றேன். எத்திரவா அஸ்ய சர்வம் ஆத்மைவா போத், எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வம் ஆத்மாவா இருக்கோ, தூக்கத்துல பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. ஆனா மாயான்னு ஒண்ணு இருக்கு. இதே சமாதி அவஸ்தையில பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் இருக்கின்றேன் மட்டும்தான் அனுபூதி நடக்கும். நிர்விகல்ப சமாதி எப்படிப்பட்டது தெரியுங்களா? இந்த பரம்பிரசங்கியானத்திலிருந்து குணாதீத்தனா ஆகிறான்னு வச்சிங்களேன். அப்படி குணாதீத்தனா போகும்போது தான் தான் என்னது, ததா திரஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம். திரஷ்டாவோட சொரூபம் என்னது? சைத்தன்யம். வெறும் சைத்தன்யத்துல மட்டும் இருக்கும் போது அவனுக்கு என்ன ஆகும்னா சர்வம் ஆத்மைவா போத், எல்லாம் அவனுக்கு ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ. கேன கம்பஷ்யத், அவன் எதை எதனால் பார்ப்பான், எதை எதனால் முகர்வான், ஸ்மெல் பண்ணுவான், எதை எதனால் பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வேற ஒண்ணு இருக்கவே இருக்காது. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி மந்திரம் சொல்லுது. அவன் ஜீவன் ஆக மாட்டான், இல்யூஷனா திரும்ப ஆக மாட்டான். இதெல்லாம் திருஷ்யம். அவன் பார்த்தீங்கன்னா சொரூபத்தை அறிந்தவன் சொரூபமாவே இருக்கான் ஒழிய சொரூபத்துக்கு அந்நியமா ஆவதில்லை. அந்த மந்திரத்துல தான் சொல்லுது சர்வ என்னன்னு கேட்டீங்கன்னா விஜாதாரம் அரே கேன விஜானியாத் அப்படின்னு அந்த மந்திரம் முடியுது. கார்கியை பார்த்து சொல்றாரு, ஏ கார்கி, எப்படி மைத்திரேயி பிராமணத்துல மைத்திரேயி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அறிபவனை யார் அறிவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறார். 2:2:4:14 மந்திரம் பக்கத்துல போட்டிருக்கேன், இருக்கேன் இங்கே போட்டிருக்குல்ல, ஆமா இங்கே போட்டிருக்கேன் 2:4:14. ஆமா 3ல தான் கார்கியில வருது. 2ல பாத்தீங்கன்னா இந்த 2:14 மைத்திரேயி பிராமணன் போகும். மைத்திரேயிட்ட பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏ மைத்திரேயி, அறிபவனை யார் அறிவார்? அப்ப அறிபவனை நீங்க அறிஞ்சீங்கன்னா அறிபவன் என்ன ஆயிடுவான்? திருஷ்யம் ஆயிடுவான். அப்ப வேற ஒரு திரஷ்டா இருக்க வேண்டி இருக்கும். நம்ம நேற்று ஒரு இன்ஃபினிட்னு ஒண்ணு 13வது சாப்டர்ல ஒண்ணு 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம்ல, நானும் அவித்யாவையும் தனித்தனியா பார்த்து அதோட சம்பந்தத்தை நான் ஒருத்தன் பார்க்கிறேன் அப்படின்னா அப்ப அறிபவனும் ஆப்ஜெக்ட் ஆயிடுறான். அப்ப அறிபவன் வேற ஒருத்தனை கல்பனா பண்ண வேண்டியது. அப்ப அனவஸ்தா போயிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒரு நியமத்துக்கு வந்திருந்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே திரஷ்டா தான். திரஷ்டா என்னைக்குமே பாத்தீங்கன்னா திருஷ்யமாக முடியாது. சாட்சி திருகேவ நது திருஷ்யத்தே. திருஷ்ய விவேகத்துல முதல்ல 2வது லைன்லயே ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லுது, திரஷ்டா சாட்சி திருகேவ, பார்ப்பவன் மட்டும்தான் சாட்சி. அவன் பாத்தீங்கன்னா யாருடைய பார்வைக்கும் அவன் விஷயமாவதில்லை. அது பாத்தீங்கன்னா அகோச்சர தத்துவம். அகோச்சரனா புத்திக்கும் பாத்தீங்கன்னா அது விஷயம் இல்லை, புத்திக்கு அது விஷயம் இல்லை. அப்ப புத்தியில நீங்க அறிஞ்சீங்க அப்படின்னா எது வரைக்கும் அறியறமோ அது வரைக்கும் அது பரோட்சம். இது சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா முக்கியமானது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது. ஆச்சாரியர் பாத்தீங்க அப்படின்னா கேனோபனிஷத்துல பாத்தீங்கன்னா சிஷ்யனை பார்த்து சொல்றார் 2:1 கேனோபனிஷத் 2:1 எழுதிங்க. அதுல இருக்க எல்லா மந்திரங்களும் 2வது கண்டத்துல இருக்க எல்லா மந்திரமும் முக்கியமானது. அங்க கேட்கிற யதிமன்யசே சுவேதேதி தப்ரமேவாபி நூனம் த்வம் வேத பிரம்மனோ ரூபம் யதஸ்யத்வம் யதஸ்ய தேவேஷ்வதனு மீமாம்ஸ்யமேவ தே மன்யே விதிதம் அப்படின்னு ஒரு மந்திரம். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யதி மன்யசே சுவேதேதி, ஏ சிஷ்யா, ஒருவேளை நான் அறிந்தேன் என்று நீ நன்றாக அறிந்தேன் அப்படின்னு வேதாந்தம் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு, சாமி எனக்கு பிரம்மன் தெரிஞ்சு போச்சு சாமி, எனக்கு ஆத்மா தெரிஞ்சு போச்சு சாமி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நல்லா ஆத்மாவை பத்தி நல்லா படிச்சுட்டேன் சாமி, எனக்கு ஆத்மா தெரியும் சாமி, பிரம்மம் தெரியும் சாமி, நல்லா தெரியுது சாமி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது மாதிரி ஒருவேளை நினைப்பாயாகில் தப்ரமேவாபி நூனம் துவம், நீ அறிந்தது அல்பம்தான்.
தஹ்ரமேவாபி டப்ரமேவாபி ரெண்டு இருக்கு. நீ அறிந்தது வந்து பாத்தீங்கன்னா மகா அல்பம். ஐயோ சாமி, நான் என்ன சொல்லி கொடுத்தோன்னு உனக்கு புரியலையேப்பா. ஏன் அப்படின்னா முதல்ல ஆச்சாரியா சொல்லிட்டார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் இதுல கண்டத்துல கைனோபனிஷத்துல மந்திரம் ஆச்சாரியர் சொல்லும் போது உபதேசம் பண்றாரு. இந்த பிரம்மத்தை ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அறியவில்லை. குருநாதர் சொல்றார். ஒரு சிஷ்யன் போய், சாமி எனக்கு ஆத்மாவை பத்தி உபதேசம் பண்ணி. ஐயோ சாமி, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா ஆத்மாவை பத்தி அப்படின்னு குருநாதர் சொன்னார். நம்ம என்ன பண்ணுவோம், மூட்டை கட்டிட்டு அடுத்த இடத்த பார்ப்போம், வேற எங்கேயாவது போயிடுவோம். அப்ப குருநாதர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அறியவில்லை ஆத்மாவை. என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந வித்மக ந விஜானீமக, எங்களுக்கு நாங்கள் அறியவில்லை, எங்களுக்கு தெரியல. என்ன தெரியல அப்படின்னா, யதா ஏதத் அனுசிஷ்யாத், இந்த ஆத்மாவை எப்படி உபதேசிக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. என்னது, ஆத்மா எனக்கும் தெரியல, நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப என்ன எப்படி வந்திருக்கும் ஞானம் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம்தான். அந்நியதேவ தது விதித்தா தவிதித்தா ததி. இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டே இருங்க. அந்நியதேவ தது விதித்தா, அது அந்த ஆத்ம தத்துவம் அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது. அறியப்படுறது எதுல இருந்தெல்லாம் அறியறீங்க? அறிவு உண்டாகணும்னாவே புத்தி. புத்தி விருத்தி தான் ஞானம்னு பேர். புத்தியில உண்டாகக்கூடிய ஒரு விருத்தி விசேஷத்துக்கு பேர் தான் ஞானம். எந்த அறிவா இருந்தாலும் நம்ம எதையெல்லாம் பார்க்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்க போகும்? கண்ணு பார்க்கும், காது கேட்கும், எல்லாம் மனசுக்கு போகும், மனசுல இருந்து புத்திக்கு போகும். புத்தியில தான் இது இன்னது அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகும். அப்ப புத்தியில உண்டாகிற ஞானம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் புத்தியினால் அறியப்படுகின்றதோ அதுக்கு வேறானது ஆத்மா. அப்ப புத்தி விருத்திக்கு அந்நியமானது. அப்ப ஜாகிரத சொப்பனத்தை ரெண்டு அவஸ்தையிலையும் நம்ம எதையெல்லாம் படிக்கிறோமோ, இப்ப நம்ம ஜாகிரதத்துல படிக்கிறோம், சொப்பனத்துல போனா வேதாந்தம் எங்கேயாவது தெரியுமா உங்களுக்கு? சொப்பனத்துல வேதாந்தம் இருக்கா? இதே கேரக்டர் அங்கேயும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கா? அங்க ஒரு கேரக்டர். ஆமா, இங்க படிக்கிற கேரக்டர் வேற, வேதாந்தம் படிக்கிற கேரக்டர் வேற, அங்க இருக்கிற கேரக்டர் வேற. இங்க இருக்கிற ஞானம் வந்து அங்க இல்லவே இல்லை. அங்க மகா அஜ்ஞானியா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாத அஜ்ஞானியா கூட நான் இருந்துகிட்டு இருப்பேன் விதவிதமா. அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போனீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிற ஞானமும் அங்க இல்லை. ஆனா இந்த மூணுத்திலையும் எது இருக்கு? அவ்வளவுதான். நான் இருக்கா? அப்ப நானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வந்து போறதா? அப்ப ஜாகிரதத்துல நம்ம படிக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு, ஒவ்வொரு ஜாகிரதத்திலையும் வந்து வந்து போயிட்டே இருக்கா. அப்ப வேதாந்தம் என்னெல்லாம் நீங்க புத்தியில புரிஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் சொப்பனத்துல இல்ல, டீப் ஸ்லீப்ல இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தியில புரிஞ்சுக்கிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் இல்ல, அது உண்மை இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியில இருக்கிறதையும் அந்நியமானது அந்த நான், புத்தியில் அறியப்பட்டதுக்கும் வேறானது அந்த நான். அந்நியதேவ தத் விதித்தம். அவிதித்தாததி அப்படின்னு அர்த்தம், தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்னு சொல்றமே, அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காரண அவஸ்தா, பீஜ அவஸ்தா. அந்த அவித்யாவை பார்க்கணும், அவ்வியக்தத்தை பார்க்கணும். ஒன்னும் தெரியல, அதுக்கும் மேலானது, அறியப்படாத அந்த அவித்யாவிற்கும் மேலானது. அப்ப டீப் ஸ்லீப்ல ஒன்னும் தெரியலன்றதுக்கு மேல யார் இருக்கா? நான் இருக்கு, நான் இருக்கு. அப்போ நான் மட்டும், அந்த நான்ற அறிவு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அறியறதுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா? புத்தி வேணுமா? மனசு வேணுமா? இந்திரியங்கள் வேணுமா? தேவையில்லை. தான் தன்னையே அறிவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை. ஆனா தான் வேற எதையாவது அறியறதுக்கு தான் நமக்கு புத்தி, மனசு, இந்திரியங்கள்லாம் தேவைப்படுது. தன்னை அறிவதற்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் தேவையில்லை. அப்ப தன்னை அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். நேத்தி நேத்தி இத்தியாத்மா. இது இல்லை இது இல்லைன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போகணும். எது வரைக்கும் நெகேட் பண்ணணும்? பரம்பிரசங்கியானத்திலையும் கூட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு அந்நியமா இந்த அவித்யா, அந்நியதா கியாத்தி அங்கேயும் இருக்கு. அங்கேயும் அந்நியதா கியாத்தின்றது என்னது?
விவேக புத்திக்கு பேரு அந்நியதாக்கியாத்தி. ஆத்ம அனாத்ம விவேகம். இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் நடக்குதுனாவே அங்க புத்தி வேணுமா? ஆத்ம அனாத்ம விவேகம் நடக்குனாவே ஒரு புத்தி விருத்தி தானே. இது வேற நான் வேறன்னு பாக்குறது ஒரு விருத்தி. அப்ப அந்த விருத்தி இருக்குன்னாவே என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் புத்தியில தான், விவேக புத்தியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அங்கிருந்து நீங்க அதுலயும் பரவைராகியம் வந்தா, அவன் பரவைராகியம் வந்தவன் என்ன பண்ணுவான்? பரவைராகியம் வந்தோன்னு பார்க்கிறத விட்டுருவான். பார்க்கிறத விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான்? தான்லயே போக்கஸ் ஆவான். இந்த தான்ல போக்கஸ் ஆவறதுக்கு பேரு தான் சுவார்த்த சம்யமம் அப்படின்னு பேர். பரவைராகியம் உண்டாகும் அந்த இடத்துல. எது வரைக்கும் பார்ப்பீங்க? அமணி பாவத்தை எது வரைக்கும் பார்ப்பீங்க? மனசுல தாட் இல்ல, ஒரு பெரிய ஆச்சரியம் உண்டாகும். இது வரைக்கும் தாட்டோட கூடி இருந்த மனசை சுப்சாப்புன்னு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இந்த மனசு வந்து பேசாம இருக்கணும். ஐயோ குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணாம சும்மா உட்கார்ந்து இருக்கணும். ஆச்சரியமா இருக்குங்க, இது குரங்கு தானே அது அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும். அதை ஆடாம அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்குது குரங்கு? மனசுன்றது குரங்கு தானே, ஏகப்பட்டது பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ சுப்சாப்புன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்து அதுக்கப்புறம் பார்க்கறதுல போர் அடிச்சு அங்கேயும் வைராக்கியம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோட ஆயினும் ஆசையருமின். அதான் இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வைராக்கியம் பரவைராக்கியம் உண்டாகுது. அந்த பரவைராக்கியம் உண்டான மாத்திரத்துல பார்ப்பவன் என்ன பண்றான்? பார்ப்பதை விட்டுறான். பார்ப்பதை விட்டுட்டான் அப்படின்னா தான்ல சொரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுவார்த்த சம்யம், தான்லயே சம்யமம் பண்றது. அது திடீர்னு நடக்குமா சுவாமினா? திடீர்னுலாம் நடக்காது. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? என்ன பரிணாமம்? அதுக்கு பேரு நிரோத பரிணாமம். நிரோத பரிணாமம்னு பேரு. நிரோத பரிணாமத்துல என்ன பண்ணுவான்? பரம்பிரசங்கியானத்துல இருந்து இது வேற நான் வேறன்னு பார்ப்பான். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு பார்க்காம இருப்பான். திரும்ப பார்ப்பான், திரும்ப பார்க்காம இருப்பான். மேல கீழே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேரு நிரோத பரிணாமம். நடந்து 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 மெதுவா ஆகி ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 100% சித்தத்தோட இவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டா நிரோத பூமின்னு பேரு. அந்த நிரோத பூமியில வந்து பாத்தீங்கன்னா ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் அது உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இருக்காது. அதுக்கு பேர் தான் கைவல்ய அவஸ்தா அப்படின்னு பேர். அப்படின்னு முடியும் வரப்போகுது, பின்னாடி வரப்போகுது. இதே மாதிரி ஸ்லோகங்கள் வரப்போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன கீதால 6வது சாப்டர்ல 18, 20, 25 3 ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். யதா விநியதம் சித்தம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதால ஒரு ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்ற, பக்கத்துல எழுதிக்கணும். யதா விநியதம் சித்தம் 6:18 வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 6:18 இருக்கிறது. விநியதம்ன்றதுக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு அப்படின்னா விசேஷ ரூபேன நியதம் சித்தம். விநியதம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 100% சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போகுது. பரம்பிரசங்கியானத்துல சித்தம் இருக்கா? ஆமா இருக்குல்ல. நான் வேற சித்தம் வேறன்னு பாக்குறீங்க. எங்க இருந்து பாக்குறீங்க? சித்தத்துல இருந்துட்டு தான் பாக்குறீங்க. சித்தத்துல இருந்துகிட்டே சித்தம் வேற நான் வேறன்னு பாக்குறீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் சித்தம் இருக்கு. 100% நிரோதமாகிறதுக்கு பேரு நிரோத பூமி, நிருத்த பூமின்னு பேரு. யதா விநியதம் சித்தம் ஆத்மனியேவ அவதிஷ்டத்தை 6:18 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது. அப்ப அந்த பரம்பிரசங்கியானத்தையும் தாண்டி 100% சித்தத்தை வந்து நிரோதம் பண்ணி ஆத்மனியேவ அவதிஷ்டத்தை. ஆத்மனியேவன்னு அர்த்தம் தான்லயே வெறும் சைத்தன்யத்திலேயே எப்ப நிலை பெறுகின்றானோ அந்த இடத்துல நிஸ்பிருக சர்வ காமேபியோ யுக்த யுக்தியுச்சதே ததா. எல்லா காமங்களும் அவனை விட்டு போயாச்சுன்னு அர்த்தம். நான் கடைசி காமம் என்னது? எனக்கு மோட்சம் அடையணுன்ற ஆசை, ஆத்ம காமன்னு பேரு. அப்ப அந்த ஆத்ம காமமும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப போகும்? ஆத்மா அடைச்சிட்டா போயிடும். அப்ப தான்லயே நின்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லா காமங்களும் அவனை விட்டு ஹிருதயசிய கிரந்தம் என்னது நல்ல மந்திரம் இருக்கே, ஹிருதயத்தை ஆசிரியம் பண்ணி இருந்த ஆசைகள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதீஸ்ரிதா காமாக, அஸ்ய ஹிருதீஸ்ரிதா காமாக, இவனுடைய ஹிருதயத்தில் இருந்த எல்லா காமங்களும் போய்விடுது. அப்ப அவனுக்கு பேரு யோகி அப்படின்னு அவனை சொல்றான். ஈஸி அடைய முடியுமா சுவாமி? ஈஸி அடைய முடியாது. ஷனை ஷனை ருபரமே புத்தியா திருதி கிரகீத்தையா.
மெதுவா 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 என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷட் டவுன் பண்றதுக்கு ஆரம்பிங்க. மெதுவா மெதுவா விவேக புத்தியை வச்சுக்கிட்டு மெதுவா 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 எக்ஸ்டர்னலா போற புத்தியை கண்ட்ரோல் பண்ணி மெதுவா ஆத்மன்யேவ என்ன சனை சனை ருபரமே புத்தியா திருதி கிரகீத்தையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா, இந்த மனசை ஆத்மாலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ன பண்ணுங்க, கிஞ்சிதப்பி சிந்திங்க, வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காது. அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 20வது சூத்திரத்தை சொல்லுது, எத்திர உபரமதே சித்தம். 20வது 6:20 எந்த இடத்துல இந்த சித்தம் 100% உபரமத்தைனா ஷட் டவுன் ஆகுதோ, அப்படி ஆகும்போது சித்தம் நிருத்தம் யோக சேவையா, அந்த அவஸ்தைக்கு என்ன பேரு? நிருத்தம் பேரு. எதனால உண்டாச்சு? யோகத்தோட சேவனத்தினால, யோக சேவையினால, யோக அனுஷ்டானத்தினால, யோக அபியாசத்தினால அது பண்ணும்போது எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு, எந்த அவஸ்தையில பார்த்தீங்கன்னா எப்பொழுது தன்னையே தான் பார்க்கிறானோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தன்னையே தான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கர்த்தர் கர்ம கரண விரோதம். பார்க்கணும்னா டுவாலிட்டி இருந்தால் தான் பார்க்க முடியும். நான் வேற, இது வேற, எனக்கு ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னு 2 இருக்கணும். அப்ப சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அங்க இல்லை அப்படின்னா அப்ப மந்திரம் சொல்லுது, தன்னையே தான் எவன் எப்பொழுது பார்க்கின்றவனாக ஆத்மனி துஷ்யதி, அவன் தன்னிடத்திலேயே சந்தோஷம் அடைகிறான்னு என்ன அர்த்தம்? தன்னையே தான் பார்த்தல்ன்றதுக்கு அர்த்தம் தான் தானா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்ப தான் தானா இருத்தல் தான் ஆத்மனியே அவதிஷ்டதை, ஆத்மஸ்வரூப பிரதிஷ்டான்னு பேரு. அப்ப அந்த இடத்துல புத்தி விருத்தி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா புத்தி விருத்தியினாலும் ஒரிஜினல் ஆத்மாவை பார்க்க முடியாது. டார்ச் அடிச்சு சூரியனை பார்க்க முடியாது, பிரகாசப்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்த புத்தி விருத்தின்றது பாத்தீங்கன்னா அல்பம். இது ஏக்க காலத்துல தான் இருக்கு, ஜாகிரத்துல மட்டும்தான் இருக்கு. சொப்பனத்திலையும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கண்ட்ரோல் இல்லை, டீப் ஸ்லீப்ல இல்லவே இல்லை. அப்ப 3 அவஸ்தைகளை தாண்டி இருக்கிற ஆத்மாவை இந்த புத்தியை வச்சுக்கிட்டு வேதாந்தத்தை வச்சுக்கிட்டு அறிய முடியாது. அப்ப இந்த வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் என்ன பண்ணுது தெரியுங்களா? இந்த யோகமும் வேதாந்தம் என்ன பண்ணுது? யோகம் பண்ணுது, இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. வேதாந்தம் என்ன பண்ணுது? இது திருஷ்யம் பொய் சொப்பனமாது, இது திருஷ்யம் பொய் சொப்பனமாது. இப்ப வேதாந்தமும் யோகமும் இந்த 2 காரியத்தை தான் பண்ணுது. அப்போ இதுன்னு இந்த பிரம்மத்தை என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. நம்ம எதையெல்லாம் புத்தியில அறியறோமோ, எதிமன்யசே சுவேதேதி தக்ரமேவ நூனாபித்வம், நீ அறிந்ததெல்லாம் அல்ப அளவே தான். அப்ப என்ன பண்ணணும்னா மந்திரம் சொல்லுது, நீ இன்னும் விசாரிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன், போய் ஏகாந்தத்தை போய் விசாரம் பண்ணு. நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்நிய தேவ தத் விதித்தா தவிதித்தா ததின்னு, அறியப்பட்டதற்கெல்லாம் வேறானது நான் சொல்லியிருக்கேன்ல. அப்ப நீ என்ன பண்ணு? புத்தியில அறியறதையும் நீ என்ன பண்ண? நேர்த்தி பண்ணு. புத்தியில அறியறதையும் நேர்த்தி பண்ணாதான் பாத்தீங்கன்னா சொரூப அனுபூத்தியானது உண்டாகும். அங்க ஜீவன் ஒருத்தன் இருக்க மாட்டான், வெறும் பிரம்ம மட்டும் இருக்கும், ஆத்மா மட்டும். இதோட இது முடியுது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆத்ம சாட்சா்காரம், என்லைட்மெண்ட், மண்ணாங்கட்டி புண்ணாக்குன்னு எந்த வார்த்தை இருந்தாலும் அதுக்கு என்ன பேர், என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொரூப பிரதிஷ்டா, சொரூப அவஸ்தானம், சொஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷமித்யபிதீயதே. சொஸ்வரூபம்னா தன்னுடைய பார்ப்பவனா அவனுடைய சொரூபத்திலேயே நிற்றல். அவனுடைய சொரூபம் என்னது? சைத்தன்யம். சைத்தன்யத்திலேயே தான் நிக்கிறதுக்கு என்ன பேரோ, சைத்தன்யமா இருக்கிறவன் சைத்தன்யமா நிக்கிறதுக்கு பேரு மோட்சம். இப்ப சைத்தன்யமா இருக்கிற நம்ம எங்க நிக்கிறோம்? ஜடத்துல நிக்கிட்டு, தேகத்துல ஜடத்துல நின்று திருஷ்யத்துல நின்றுட்டு இருக்கும். அப்ப திரஷ்டா திருஷ்யத்துல நிக்கிறத விட்டுட்டு திரஷ்டா திரஷ்டாலேயே நின்னானா அது பேர் தான் மோட்சம், அதுக்கு பேர் தான் என்லைட்மெண்ட். சரியா? ஆப்ஜெக்ட் பண்றது இல்ல, ஆப்ஜெக்ட் பண்ணவே முடியாது. எந்த கொம்பனாலையும் ஈஸ்வரனே நினைச்சாலும் கூட என்ன பண்ண முடியாது? ஆத்மாவை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, அறிய முடியாது. விஜ்ஞாதாரமரே கேன விஜானிய, அறிபவனை யார் அறிய முடியும்? அறிபவனை யாரும் அறிய முடியாது.